சரீரத்தை குறித்து தான் ஆலயம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது இங்க பொருந்தது. இடித்து போடுங்கள், நான் 3 நாளைக்குள்ள கட்டுவேன்னு சொன்னாரு. அதுக்காக ராத்திரி ஃபுல்லா காத்து கிடந்தாங்க. எந்திரிச்சிருவாரு சொல்லிட்டு பயந்து பார்த்தாங்க. அப்பவும் தாண்டி தான் எந்திரிச்சாரு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஆட்டுக்குட்டியானவருமே அது காரியம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். முடிஞ்சு போச்சு. ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அன்னைக்கு. எங்க அப்பா என்ன தப்பு பண்ணாரு? ஒரு ஆலயம் தானே கட்டினாரு, அது அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனா இங்க வேற மாதிரி போட்டுக்குது. கர்த்தர் தான் ஆலயம். எல்லாத்துக்கும் மேல அவர் எந்த ஆலயத்துக்கும் வரல. உன்னோட சரீரம் தான் எனக்கு ஆலயம். இப்ப அப்பயும் ஆலயத்துக்கு போறீங்க. கான்ட்ரடிக்டிங்கா இருக்குல்ல. கோயிலுக்கு போகலன்னா உனக்கு பிரச்சனை வந்துடும். சபை கூடி வருகிறதுன்னு சொல்லுங்க, அது நல்லது, நல்ல வார்த்தை. கேதரிங். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. விளக்கு லைட்டா அவர்தான். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் பின்னாலே வெளிச்சத்திலே நடப்பாங்க, முன்னாலேயும் வெளிச்சத்திலே நடப்பாங்க, இப்பவும் நடப்பாங்க. இந்த வெளிச்சம் நம்மளுக்குள்ள இருக்குதா? Now let us go back to John's Gospel 17. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. அவங்களுக்காக ஜெபம் பண்றாரு என்றாரு, மக்களுக்கு நம்மளுக்காக ஜெபம் பண்றாரு. அவர் இன்னும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இல்லாட்டி நம்ம சர்வைவ் ஆக முடியாதீங்க. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். பேச்சே எல்லாமே அங்க அவங்க 2 பேருக்குள்ள தான் நடக்குது. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள். இயேசு மகிமைப்பட்ட போது என்ன அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் சிலுவையில் மகிமைப்பட்ட போது நான் இனி உலகத்தில் இரேன், அதாவது I am going to come back to you. இந்த இதுங்களை விட்டுட்டு வரேன். கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நாள் பாடுபட்டு இதுகளுக்காக தான் ரத்த சிந்தி இதுங்களை மீட்டு கொண்டாச்சு. இப்ப நீங்க எனக்கு நியமித்த ஓட்டத்தை நியமிச்சுட்ட ஓடிட்டேன். இப்ப இதுங்களை காப்பாத்துங்க. இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும் படிக்கு ஃபாதர் அண்ட் சன் ஒன். நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும். எல்லாம் ஒன்னா இணைந்து இயேசுவோடு இணைந்திருக்கணும். இதுதான் அவர் விரும்புறது. இல்லை நான் போய் எனக்கு இந்த சபையை கொடுத்துட்டாரு, எனக்கு அந்த சபையை கொடுத்தாரு, அதெல்லாம் இங்கே டெம்பரரி செட்டப். தேவனுடைய ஆலயம்ன்றது அவர் தனி, நீங்க தான் ஆலயம். ஒவ்வொரு ஆலயமும் குட்டி ஆலயமும் சேர்ந்து ஒரு கேதரிங் போறீங்க, அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை நீங்களே தெரிந்து கொண்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் ஆலயத்தில் உட்காடுறீங்க, அங்கே போய் பிரசங்கத்தை கேட்குறீங்க. இப்போ உங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு, கேட்குறீங்க, வரீங்க. அது நிறைய பேர் தப்பாக பிரசங்கம் பண்ணிடுறாங்க. இது மாதிரிலாம் பிரச்சனைகள் நிறைய வருது. நிறைய ஜனங்கள் அதுக்கு ஆமேன் போடுறாங்க.
நான் யோசனை பண்ணி பார்க்குறேன், இயேசுநாதர் எப்படி இதெல்லாம் நடத்தினாரு? எல்லாரும் அவரை நோக்கி தான் போனாங்க. நம்ம உனக்கு ரட்சிப்பு வேணும்னா வாங்க, இங்க வந்தீங்கன்னா நான் செய்கிறேன். நானும் உன்ன மாதிரி தான், எனக்கும் 1000 பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை. நேற்று ஒரு அம்மா பெங்களூர்லேருந்து எழுதுறாங்க, நான் எத்தனை மணிக்கு உங்ககிட்ட ஃபோன் பண்ணால் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லுது. நான் இது கூப்பிட்டு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, நான் டெலிவர் பண்ணி விட்டேன். திருப்பியும் கூப்பிட்டு போய் மேலே கருப்பு பாம்பு படுத்திருக்கான், பக்கத்தில் நாகப்பாம்பு படுத்திருக்கான், நல்ல பாம்பு படுத்திருக்கான் அப்படின்னு கனவு கண்டுறான். நல்ல மேலே நல்ல ஏறி இருக்குதுன்னு நினச்சேன். போகிறேன், எனக்கு வர்றது, நான் பெங்களூருக்கு போயிட்ட போது என்னால் அவ்வளோ தூரம்லாம் ட்ராவல் பண்ண முடியாது. இதனால்தான் வானாந்தரத்துக்கு கூட்டிகிட்டு போனார், மலை மேலே தூக்கின்னு போயிட்டாரு. இங்கேருந்து அப்படி பார்ப்பான் வீட்டை திருப்பியும். எலிசாவை கூப்பிடும்போது அவன் என்ன ஒரே வார்த்தை சொன்னான், துண்டை எடுத்து மேலே போட்டுட்டு நான் சொன்னதை நான் செய்ததை உனக்கு நினச்சிக்கோ, ஏன்னா அவங்க அப்பா அம்மா பார்க்க போறேன்ற, ஜாக்கிரதையாயிரு, திரும்பி அப்படியே ஓடிடாது. அவனுக்கு உண்மையாவே பவர் மேல ஆசை எலிசாக்கு. இவன் வந்துட்டான், இவன்கிட்ட இருந்து பவர் அடிச்சிடலான்ட்டான். அதுக்கும் பண்ணி எவ்வளோ நாள் வேலை செய்து அதுக்கப்புறம் அந்த பவர் அடிச்சான். அவனுக்கு கல்யாணமும் ஆகல, 2 பேரும் கல்யாணம் ஆகாத பசங்க. ஒன்றும் கல்யாணம், நோ இஷ்யூஸ், நோ வரிஸ், எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு சீஷர்கள் இருந்தாங்க. அது ராஜ்யத்தில் ஒரு பகுதி. பாத்தீங்கம்மா. பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும் படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனாலே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. கேட்டின் மகன் யூதாஸ், அவனை சொல்றாரு, கேட்டின் மகன் கெட்டு போனானே இல்லாம வேற யாரும் கெட்டல. 11 பேரும் சாலிடா நிக்கிறாங்க. 11 பேரை பிடிக்கிறதுக்கு என்ன பாடுபா, ஐயோ ஐயோ ரொம்ப கஷ்டம்பா. 11 பேரை கடவுளே கஷ்டப்பட்டு அவரு கொடுக்குற இதை வச்சு நம்ம ஆத்மாவை பிடிச்சி வச்சுட்டு இங்க இப்படி பந்தா பண்ணிக்கிறோம் நம்ம. சரி, இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி இயேசு கிறிஸ்துவில் இருந்த சந்தோஷம் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அவருக்கு ஜெபம் பண்றாரு. இங்க நம்ம என்ன பண்றோம், வாயை திறந்து 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 வாயை மூடுன்னு சொன்னா மூடாம திறந்து திறந்து வீணா போறோம். நம்ம சொந்த கையின் கிரியைகளை அழிப்பானேன். தேவன் கோபம் கொண்டு உன் கையின் கிரியைகளை அழிப்பானேன் அப்படின்னு போட்டிருக்க. இதுக்கு தேவாலயத்துக்கு போகும்போது அள்ளி அள்ளி ப்ராமிஸ் விடுறது. இது பிரசங்கி 5ஆம் அதிகாரம். இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு வேணும். எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா இதுதான் 1வது வசனத்திலிருந்து வாசிமா. இது திருப்பி திருப்பி வாசிக்கிறேன், எத்தனையோ முறை பேசியிருக்கேன் நான், இது திருப்பியும் வாசிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமானது. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். முதல்ல
சில பேர் இது நடைய காத்துக்கொள்ளனா டைகி எல்லாம் கட்டிக்கிட்டு பக்கமாக ஜிம் ஜிம் ஜிம்னு அந்த கரடி கோட்டெல்லாம் போட்டுட்டு அவன் சுற்றிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இல்லை. ஓகே, சரி. மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தாங்கள் செய்யறதே தீமைதான். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமல் பேசினா மாட்டிக்குவ. தேவன்ட்டையும் மாட்டிக்குவ, பிசாசிட்டையும் மாட்டிக்குவ. மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இல்லாத. இந்த லெசனை கத்துக்கிறதுக்கு நான் பட்ட பாடு, ஐயோ ஐயோ ஐயோ, ரொம்ப கஷ்டப்பட்டேன். பேசாம ஏன் அங்கிள் பேசவே மாட்டேன்றாருன்னா இதுதான் காரணம். ஏன்னா எனக்கு தெரியும் விளைவுகள் என்ன வரும்னு சொல்லிட்டு. அடி உத ஒழுகும், பயங்கரமா ஒழுகும். அதனால தான் பேசுறது இல்லை. ஏன்னா பேசினா பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குறோம். நம்ம இருக்கிற பயங்கரமா எவ்வளோ இருக்குதோ அவளை கொடுத்து விலையை வாங்கிக்கிறோம். தேவன் வானத்தில் இருக்கிறார். தேவன் வானத்தில் இருக்கிறாரு. நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. இதுதான் இயேசுநாதரும் சொன்னாரு. ஜெபம் பண்ணும்போது பார்த்து இப்ப ஜெபம் பண்ணியா. சும்மா உக்காந்து ஒப்பாரி வச்சு அழுது வச்சுட்டு ஒன்றும் நடக்காது. உன் இந்த மனது எப்படி இருக்கிறோ அது மாதிரி தான் நீ இருக்க போற. நீ அழுது புரண்டு, நான் இந்த மாதிரிலாம் ட்ரையெல்லாம் பண்ணிட்டேன். நான் புரண்டு அழுது கொண்டாடி கத்தி கூப்பிட்டு என்னென்னமோ பண்ணிட்டேன். என்ன தெரியுமா ஒரே வார்த்தை வந்துச்சு. வே பேக் அபவுட் 2004 நினைக்கிறேன், 2003-4 ஷட் அப் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தது. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லைல்ல, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.